தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் திருவிழாவில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்து. சென்னை தாம்பரம் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இக்கோயிலை திருநங்கையான ஐயப்பன் என்கின்ற ஐயப்பா அம்மாள் நாயக் என்பவர் நடத்தி வருகிறார். ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ரங்கநாதபுரம் பகுதியில் சீரியல் விளக்குகளை அமைத்து அதிக சத்தத்துடன் கூம்பு வடிவிலான ரேடியோ அமைத்து பாடல்களை போட்டதால் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இடையூறு இருப்பதாக தாம்பரம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் தாம்பரம் உதவி ஆய்வாளர் அக்னிகுமார் தலைமையில் 3 காவலர்கள் கோயிலுக்கு சென்று சவுண்ட் சர்வீஸ் அமைத்த செல்வம் என்பவரை அழைத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு செல்ல முற்பட்ட போது கோயில் நிர்வாகியான ஐயப்பன் என்பவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த தாம்பரம் மாநகராட்சியின் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினரான மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் யாக்கோப் என்பவர் அந்த போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது காவலருக்கும் யாக்கோபு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதில் யாக்கோப் யாரை கேட்டு நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்து உள்ளீர்கள், நான் சொன்னால்தான் காவலர்களே உள்ளே வர வேண்டும் என்று கூறியுள்ளார். பின்னர் யாக்கூப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காந்தி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இந்த தகவல் அறிந்து தாம்பரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் இருந்த திமுக கட்சியின் சார்ந்த தாம்பரம் இளைஞர் அணி அமைப்பாளரான சூர்யா என்பவரும் சாலை மறியல் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் இந்த சாலை மறியலானது கைவிடப்படாமல் தொடர்ந்து உள்ளது. யாக்கூப் என்பவருக்கும் ஐயப்பனை பார்த்து உங்கள் பிரச்சனை இல்லை, இது நீங்கள் போகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனாலும் இந்த சாலை மறியலானது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததால் அந்த கூட்டத்தில் இருந்த சூர்யா என்பவர் இந்த சமரச பேச்சுவார்த்தையின் காரணமாகவே வாக்குவாதம் ஏற்பட்டதனால் அங்கு இருந்த மர்ம நபருக்கும் அந்த சூர்யாவுக்கும் அடிக்கடி தகராறும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது அந்த சம்பவ இடத்திலேயே. இதனால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மீண்டும் காவல்துறையினர் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அந்த யாக்கூப் அவரிடம் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். பின்பு இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையும் செய்து வருகின்றனர். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.